மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த மாநாடு வந்து ஈரோட்டில் வர 18ஆம் தேதி நடக்க போகுது. அதாவது இந்த மாநாடு வந்து 16ஆம் தேதி நடக்க வேண்டியது. சில பிரச்சனைகளால், அதாவது காவல்துறை அனுமதி கொடுக்கல. காவல்துறை அனுமதி கொடுக்கலன்றதை விட இந்த தமிழக அரசு அனுமதி கொடுக்கல. அதனால் மாநாடு வந்து தேதி தள்ளி வச்சுருக்காங்க. வர 18ஆம் தேதி விஜய் அவர்கள் வந்து ஈரோட்டில் உரையாற்ற போகிறாரு. இந்த மாநாடு பெரிய அளவில் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நாளைக்கு திருவண்ணாமலையில் மாநாடு நடக்குதுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இளைஞரணி மாநாடு நடத்துகிறாரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் கலந்துக்க போகிறாங்க. 1.5 லட்சம் சேர்கள் அங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்கு. திருவண்ணாமலையில் இங்கே பெரிய அளவில் மாநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மாநாட்டுக்கு யார்கிட்ட அனுமதி கேட்டாங்க தெரியல. ஏன்னா ஆட்சி அதிகாரம் அவங்க கிட்ட இருக்குது. அவங்க சொல்கிற அனுமதி தான். அவங்க இஷ்டத்துக்கு எங்கே வேணால் மாநாடு நடத்தலாம், எங்கே வேணால் ரோட் ஷோ நடத்தலாம். எல்லாமே ஆட்சி அதிகாரம் அவங்க கிட்ட இருக்குது. அவங்க பண்ணுவாங்க. அது வந்து அவங்கள குறை சொல்ல முடியாது. நான் அதிகாரம் அவங்க கிட்ட இருக்குது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மாநாடு நடத்துகிறோம், ஒரு கட்சி மீட்டிங் நடத்துகிறோம், ஒரு ரோட் ஷோ நடத்தினா கிட்டத்தட்ட 1008 ரூல்ஸை விதிக்கிறாங்க, தடை பண்ணுறாங்க. முடியாது, இங்கே வேணாம், நாள் தள்ளி வைங்க, இந்த இடம் செட் ஆகலை, இங்கே வரக்கூடாது, அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா தடையும் விதிச்சுட்டே இருக்காங்க. இது நியாயமா நண்பர்களே? மக்களே, இது நியாயமா? நம்ம என்னதான் நம்மளை அவங்க தடை செய்தாலும் சரி, இல்லை கட்சி மீட்டிங் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி 1008 ரூல்ஸ் போட்டாலும் சரி, மக்களோட ஆதரவு இந்தமாரி தடையினால் இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே தான் இருக்குது. நம்ம அவங்க தடை பண்ண அந்த எதிர்பார்ப்பு கூடிக்கிட்டே தான் இருக்குது. இந்த ஆட்சியாளர்களுக்கு அது தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனால் அதான் உண்மை. நன்றி.